விழிக்கும் தேவனாம் வல்ல ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் அதிகாலை வேளையில் கத்தரளியத்தோடு கூட உங்களை சந்திப்பதில் தான் எத்தனை மகிழ்ச்சி, எத்தனை ஆனந்தம். இன்று அக்டோபர் 19 திங்கட்கிழமை. ஏசாயா 28:16. ஆதலால் கர்த்தராகிய ஆண்டவர் உரைக்கிறதாவது, இதோ அஸ்திபாரமாக ஒரு கல்லை நான் சீயோனில் வைக்கிறேன். அது பரீட்சிக்கப்பட்டதும் விலையேற பெற்றதும் திட அஸ்திபாரம் உள்ளதுமான மூலைக்கல்லாயிருக்கும். விசுவாசிக்கிறவன் பதறான் என்று சொல்லப்பட்டிருக்கு. ஆம் அன்பு தேவனுடைய பிள்ளைகளை, கர்த்தராகிய இயேசுவை குறித்து சொல்லப்பட்ட ஒரு வார்த்தை தான். அவர்தான் அஸ்திபாரமாக இருக்கக்கூடிய உறுதியான கல். அந்த கல் பரீட்சிக்கப்பட்டது, விலையேற பெற்றது, திட அஸ்திபாரம் உள்ளது, மூலைக்கல்லாய் இருக்கிறது. அதுதான் தலைக்கல்லாகவும் இருக்கிறது. அதன் மேல் கட்டப்படுகிறவைகள் மிக உறுதியாக இருக்கும். காற்றடித்தாலும், புயல் வீசினாலும், பெருவெள்ளம் வந்தாலும் வாரிக்கொண்டு போவதே இல்லை. நாமும் கூட கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து என்கிற மூளைக்கு தலைக்கல்லாக இருக்கிற அவரை விசுவாசிக்கிற பொழுது எத்தனை சோதனைகள் வந்தாலும், எத்தனை பிரச்சனைகள் வந்தாலும் பதற்றமடைய தேவையே இல்லை. ஏனென்றால் அந்த கல் மூளைக்கு தலைக்கல் மாத்திரமல்ல, அது அசைக்கப்படாத உறுதியான கல்லாய் இருக்கும். நம்புவதற்கு ஏதுவான ஒரு கல்லாய் அது இருக்கிறபடினால் அதை நாம் விசுவாசிக்கிற பொழுது நாம் இடறி போவதில்லை என்று சொல்லப்பட்டிருக்கிறது. என் அன்பிற்குரியவர்களே, கிறிஸ்து விசுவாசத்தில் பரிபூர்ணமடைந்தவர். ஆகவே அந்த விசுவாசத்தினாலே நாம் கிறிஸ்துவை விசுவாசிக்கிற பொழுது எத்தனை சோதனைகள், போராட்டங்கள் நமக்கு எதிராய் வந்தாலும் நாம் கவலைப்பட தேவையே இல்லை. நாம் உறுதியாய் நிற்க முடியும். அவர் தன்னுடைய விசுவாசத்திலே நின்றது போல நாமும் கூட அவர் மேல் ஆவிக்குரிய மாளிகைகளாய் கட்டப்பட்டிருக்கலாய் இருக்கிறபடியினால் நாம் அசைக்கப்படுவதே இல்லை. இந்த கல் எப்படிப்பட்டது என்று வேதம் சொல்கிறது. அது நன்றாய் பரீட்சிக்கப்பட்டது. அப்படியானால் சோதிக்கப்பட்ட ஒரு கல் இது உடைந்து விடுமோ, வெடித்து விடுமோ, பலன் இல்லாமல் இருக்குமோ என்று அந்த கல்லானது மிகவும் பரீட்சிக்கப்பட்ட, அதாவது சோதிக்கப்பட்ட ஒரு கல்லாய் மாத்திரமல்ல, அது உறுதியான கல்லாயும் இருக்கிறது என்று சொல்லப்பட்டிருக்கு. ஆகவே என் அன்பிற்குரியவர்களே, நீங்கள் மெய்யாகவே விசுவாசிப்பீர்களானால் நீங்கள் எந்த காரியத்தை குறித்தும் பதற்றமடையவே தேவையில்லை. எவ்விதத்திலெல்லாம் இந்த கல் பரீட்சிக்கப்பட்டிருக்கிறது என்பதை நாளைய தினத்திலே நாம் காண்போம். ஆனால் இந்த கல்லின் மேல் விசுவாசமாய் இருக்கிறவர்கள் மாத்திரம் விழுந்து போவதும் இல்லை, உடைந்து போவதும் இல்லை என்பதை நாம் அறிந்து கொள்ள முடியும். இது சாதாரண கல் அல்ல, விலையேற பெற்ற ஒரு கல். ஆகவே இந்த கல்லை விசுவாசிக்கிற நாம் அதன் மேல் கட்டப்பட்டிருக்க என்பதை விசுவாசிப்போமானால் நிச்சயம் நாம் நம்முடைய வாழ்க்கையில் தளர்ந்து போவதே இல்லை. ஜெபிக்கலாமா? அன்பின் பரலோக பிதாவே, எங்கள் கிறிஸ்தவ வாழ்க்கையின், ஆவிக்குரிய வாழ்க்கையின் அஸ்திபாரமாய் இருக்கிற, உண்மையில் கட்டப்பட்டு கொண்டிருக்கிற எங்களுடைய வாழ்க்கையின் விசுவாசத்தை நீர் உறுதிப்படுத்தும். விசுவாசத்தில் நாங்கள் தளர்ந்து போகாதபடிக்கு, பதறிவிடாதபடிக்கு எங்களை பலப்படுத்தும். இயேசு கிறிஸ்துவின் வல்ல நாமத்தை ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென்.